ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. கண்டிப்பாக புதுச்சேரி சூதாட்ட மாநிலமாக மாறிவிடும். முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய நாற்காலிக்கு ஆபத்து. பொதுவெளியில அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. முதலிலேயே அமைச்சரவை அமைப்பதற்கு முன்பாகவே இந்த ஊழல் இருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? புதுச்சேரி மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் புதுச்சேரியில் அமைச்சராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வாரி இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் காவடி தூக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது முதலில் 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, இப்பொழுது 100 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்படுகிறது. அதனால்தான் அமைச்சர்கள் பதவியேற்பு விட தள்ளி போகிறார். அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதுகெலும்பில்லாதவர். அமித்ஷா சொல்வதை அவர் அப்படியே கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நாற்காலிக்கு ஆபத்து. ஆகவே நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், என்ன நடக்க போகிறது என்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நான் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்த அமைச்சரவையில 3 அமைச்சர்கள் நியமிப்பது, சபாநாயகர் நியமிப்பது, துணை சபாநாயகர் காலதாமதம் என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? மக்கள் மத்தியில் பேசப்படுவது 100 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் பதவிக்கு என்று பேசப்படுவது உண்மையா? முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேண்டும், இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அமைச்சர் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே பல 100 கோடி ரூபாய் கொடுத்து பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக புதுச்சேரியில் லாட்டரி வந்துவிடும். அப்புறம் கேசினோ வந்துவிடும். புதுச்சேரி ஏற்கனவே கொலைகார மாநிலமாக இருக்கிறது, கஞ்சா மாநிலமாக இருக்கிறது, போதை மாநிலமாக இருக்கிறது. அது இப்பொழுது சூதாட்ட மாநிலமாக மாறிவிடும். இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.